அப்புறம் நேற்று என்ன சொல்றாரு, என்னைய தொட்டுட்டீங்க, அவ்வளவுதான். இன்னும் அடிக்கவே ஆரம்பிக்கல அப்படின்றாரு. அவரை தொட்டுட்டாங்க, யாரு தொட்டாங்கன்னு மட்டும் கேட்டு சொல்லுங்க தயவுசெய்து. மின்னம்பலம் சார்பா போய் யாரு சார் உங்களை தொட்டது அது கொஞ்சம் சொல்லுங்கன்னு கேளுங்க. சட்டசபையிலிருந்து சமீபத்தில் நடந்த அறிவித்திருவிழா வரைக்குமே விஜய் அவர்கள் மீது அவதூறு தான் பரப்புறாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. யாரு சட்டப்பேரவையில விஜயை பத்தி ஏதாவது பேசினாரா? சிஎம் ஏதாவது சொன்னா? என்ன சொன்னார் சட்டப்பேரவையில? கரூர் சம்பவத்தை பத்தி அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டியது ஒரு அரசோட பொறுப்பு. அதுல விஜய் எங்கேயா குற்றம் சாட்டினாரா? விஜய் தான் அந்த சாவுக்கு காரணம் சொன்னாரா? இல்ல. எந்த தலைவனாக இருந்தாலும் தன் தொண்டன் சாவதை விரும்ப மாட்டான். அரசு விசாரணை நடக்குது, ஒரு விபத்து நடந்துருச்சு, அரசு தரப்புல விசாரணை நடக்குது, ரைட், ஓகே. நீங்க பேக்டோர் வழியா வேற ஆட்களை வச்சு சிபிஐ வேணும்னு கேட்டீங்க, பாஜக உங்களுக்கு சப்போர்ட்டா வழக்கு போட்டுச்சு, சிபிஐ நீங்க சிபிஐ கிட்ட போயிடுச்சு, முதலமைச்சர் கொடுத்துட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிட்டார். உங்களுக்கு யாரு உங்களை சல்லி பேசி அம்மன் ஜல்லி உங்களை மதிக்கல? நீங்களா வந்து வாண்டடா 400 ரவுடி தானே வடிவேல் மாதிரி வண்டியில ஏறிட்டு இருக்கீங்க. அவருக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. அறிவித்திருவிழாவில் யாரு பேசினா? யாருன்னு சொல்ல யூஸ் பண்ணல சார், இன்டைரக்டா யாரு சொன்னான்னு சொல்லுங்க. உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு. உதயநிதி ஸ்டாலின் என்ன சொன்னார்? என்ன சொன்னான்னு சொல்லுங்க சார். உதயநிதி ஸ்டாலின் என்ன சொன்னார்? ஒரு தாஜ்மஹால் ஊர்ல எக்ஸிபிஷன் போடும்போது அட்டையில தாஜ்மஹால் கட்டுவாங்க, பாக்குறதுக்கு நிறைய பேர் வருவாங்க, ஆர்வம். வர்றவங்களுக்கு தெரியும் அது வெறும் அட்டை தான், ஆனாலும் சுத்தி பார்க்க வருவாங்க. இது விஜய் சொன்னது கிடையாது. இல்ல சார், இது அநாகரிகமான விமர்சனமா? விமர்சனம் இல்ல, ஆனா விஜயை பத்தி விமர்சனம். எப்ப விமர்சிச்சாரு? இத இந்த விமர்சனத்தை எப்ப விமர்சிச்சாரு? நான் இருந்தாலும் பேசிட்டு இருக்கும்போது உங்க மூஞ்சில இந்த செல்ல விட்டு அடிச்சிடறேன்னு வைங்க, நீங்க வந்து அமைதியா போவீங்களா இல்ல திருப்பி நிஜாத்திட்டு அடிப்பீங்களா? தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்.